சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். விஜயா மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மனோஜ், இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா இப்போதாம்மா கடைக்கு வந்திருக்கேன். ஆமாம், சத்யா ரேகாவோட கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மனோஜ், இப்போ தான் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அம்மா, நீங்கள் எதுக்குமா சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு மனோஜ் வந்து கேள்வி கேட்குறாரு. மனோஜ், நான் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. நான் எதுக்காக சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன்? சிந்தாமணி இங்கே உன்னுடைய பாட்டி வீட்டுக்கு கிளம்பி வரணும். அவங்க வந்ததுக்கப்புறமா தானே எப்படியாவது ரேகாவை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு சிந்தாமணி பிரச்சனை செய்வாங்க. மீனாவும் முத்துவும் சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் நானே இந்த கல்யாணத்துக்கு கிளம்பி வந்தேன். அதனால தான் சிந்தாமணி எப்போ வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதனால தான் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி உண்மையவும் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏமா இப்படிலாம் செஞ்சிட்ருக்கீங்க? நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானம்மா? இந்த உண்மை மட்டும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சா அப்புறம் முத்துவும் மீனாவும் உங்ககிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் எதுக்குமா இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு மனோஜ் கேள்வி கேட்கும்போது, மனோஜ், நீ என்கிட்ட கேள்வி கேட்காத, நீ உன்னுடைய வேலையை கவனமாக பாரு. ஆமாம், உன்னுடைய ஃப்ரெண்டு ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னாங்கல்ல, நீ அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டியா மனோஜ்? ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை ரோகிணிக்கிட்ட கொடுத்துட்டியா மனோஜ் அப்படின்னு விஜயா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே மனோஜ், அம்மா பொறுமையாக இருங்கம்மா, இனிமேல் தான் என் ஃப்ரெண்டை போய் பார்க்கணும், பேசணும். அவங்கக்கிட்ட கண்டிப்பாக பணத்தை வாங்கிட்டு வந்துடுவேன். நீங்கள் நினச்ச மாதிரி ரோகிணிக்கு அந்த பணத்தை நான் தரதான் போகிறேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ், வீட்டில் எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க. ஆனால் நீ தான் எப்படியாவது இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ கவனமாக இரு மனோஜ், நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து ஃபோனை வைக்கிறாங்க. அம்மா மெதுவாகவே வீட்டுக்கு வரட்டும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன தான் செய்கிறது? மறுபடியும் இங்கே கனகாவோட அம்மா கிட்ட நான் பேசி பார்க்கணும். அவங்கக்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன். பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பணத்தை கொடுக்குறேன், சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடையும் செய்யணும்னு சொன்னாங்க. எப்படி அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொல்லாமல் இங்கே வந்து கனகாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அம்மா கிட்ட பேசி பார்த்தேன், அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. முத்துவும் மீனாவும் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. என்ன செய்யனே தெரியலையே. அதனால தான் தேவிகாவோட அம்மா கிட்ட எப்படி பேசுறது, எப்படி எனக்கு உதவி செய்ய சொல்கிறதுன்னு நான் ரொம்ப யோசிக்கிறேன். ஆனால் என் அம்மா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போவே அம்மா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது பேசி இந்த பணத்தை வாங்கணும். அப்போ தான் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை நான் சீக்கிரமாக கொடுக்க முடியும் அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. இங்கே விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்படி தான் வந்து சிந்தாமணி இங்கே முத்துவோட பாட்டி வீட்டுக்கு வந்தாலும் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்க தான் போகுது. சிந்தாமணி வந்ததுக்கப்புறம் என் முன்னாடி அவங்க தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறத நான் பார்த்து சந்தோஷப்பட தான் போகிறேன். எனக்கே பிரச்சனை செய்யணும்னு நினச்சாங்க சிந்தாமணி. சிந்தாமணி என் ஃப்ரெண்டுன்னு அவங்கள ரொம்பவே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன், சப்போர்ட் பண்ணேன். அவங்க பேச்சை கேட்டு அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் சிந்தாமணி என்னை ஏமாற்றணும்னு நினச்சாங்கல்ல, என்னுடைய வீடு அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சாங்கல்ல, நல்லா அனுபவிக்கட்டும். சிந்தாமணிக்கு சரியான பதில் கிடைக்கணும் அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. சிந்தாமணி விஜயா நினச்ச மாதிரியே வந்து பிரச்சனை செய்கிறாங்க. ஆனால் விஜயா சொல்கிறாங்க, என்ன சிந்தாமணி, நீங்கள் எதுக்கு வந்து பிரச்சனை செய்கிறீங்க? முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ண நாங்கள் எல்லாரும் இருக்கோம். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. உங்கள் பொண்ணு ரேகா உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னு விஜயா கேள்வி கேட்கும்போது மீனா சொல்கிறாங்க, அதான் விஜயாத்தை தெளிவாக சொல்கிறாங்கல்ல, ஏன் அவங்க பேச்சை கேட்க மாட்டிங்களா? விஜயாத்தை உங்கள் ஃப்ரெண்டு தான், ஆனால் அவங்களுக்கே நிறைய பிரச்சனை செஞ்சீங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் விஜயாத்தை சரியாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, விஜயா தான் என்னை வர வச்சாங்க. ஆனால் விஜயா இப்போ இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. ரேகா, நீ முதல்ல நம்ம வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, அது எப்படி ரேகா உங்கள் வீட்டுக்கு வர முடியும்? ரேகா இப்போ மீனா வீட்டு மருமக சிந்தாமணி, இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க. ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ரேகா உங்கள் வீட்டுக்கு வரணும்னா சத்யாவையும் தான் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, விஜயா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக வரல. என் பொண்ணு ரேகாவை இங்கேருந்து கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன். இத்தனை நாள் இந்த உண்மை உங்களுக்கும் தெரியும்ல விஜயா. இங்கே முத்துவோட பாட்டி வீட்டில் தான் ரேகாவும் சத்யாவும் தங்கியிருக்காங்கன்ற உண்மை உங்களுக்கு தெரியும்ல விஜயா. ஆனால் நீங்கள் என்கிட்ட இந்த உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கீங்க. எத்தனை முறை உங்கள் வீட்டுக்கு வந்தோம், அப்போவாது இந்த உண்மையை சொல்லியிருந்தா முன்னாடியே வந்து ரேகாவை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்போம். ஆனால் இப்போ
கல்யாணமே நடந்துருச்சே அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. உடனே விஜயா சொல்கிறாங்க, சிந்தாமணி, எங்கள் வீடு கிடைக்கணுன்றதுக்காக பிரச்சனை செஞ்சீங்க. இப்போ உங்கள் பொண்ணு ரேகா உங்கள் பேச்சை கேட்காம சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறீங்களே. இதே நிலமையில தான் எங்கள் வீட்டில் இருந்த எல்லாரும் இருந்தோம். ஆனால் மீனா செஞ்ச உதவியால் மீனா வீட்டில் தங்கியிருந்தோம். நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கல. ஏன்னா முத்துவும் மீனாவும் எங்களுக்கு செஞ்ச உதவியால் எங்கள் வீடு மறுபடியும் கிடச்சிருச்சு. இப்படி எங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சிங்கல்ல, அதான் இப்போ ரேகா உங்கள் பேச்சை கேட்காம ரேகா வந்து சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது சிந்தாமணி அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாங்க விஜயா. அப்போ தான் சிந்தாமணி புரிஞ்சுக்கிறாங்க, எதுக்கு விஜயா எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு புரியாமல் இருந்தேன். ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி எல்லார் முன்னாடி நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். அதை பார்த்து விஜயா சந்தோஷப்படணும். இதுக்காக தான் விஜயா இப்போ இந்த கல்யாணத்தை பற்றி என்கிட்ட பேசியிருக்காங்க. உடனே என்னை கிளம்பி வர சொன்னாங்க. விஜயா பேச்சை கேட்டு நானும் இங்கே முத்துவோட பாட்டி வீட்டுக்கு வந்தேன். ஆனால் பதில் பேச முடியாமல் தான் இருக்கேன். ஆனால் விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இது எல்லாமே விஜயாவோட வேலை தான். வேணும்னே என்னை இங்கே வர சொல்லிட்டு இப்போ விஜயா ஒன்றுமே தெரியாத மாதிரி எல்லார் முன்னாடி என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. விஜயாவை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. ஏன்னா விஜயா இப்போ முத்துமீனாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப கோபமாக இருக்காங்க. விஜயா, நீங்கள் என்கிட்ட பேச வேண்டாம். என் பொண்ணு ரேகா கண்டிப்பாக என் வீட்டுக்கு வருவா அப்படின்னு ரேகா கிட்ட பேசுகிறாங்க சிந்தாமணி. ஆனால் ரேகா சொல்லிடுறாங்க, அம்மா இனி உங்கள் பேச்சை கேட்கவே முடியாது. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. இப்போ நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொன்ன உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன சிந்தாமணி, உங்கள் பொண்ணு ரேகா உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தீங்களா? பேசாமல் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புங்கன்னு விஜயா சொன்ன உடனே, போதும் விஜயா, இதுக்கு மேலே நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இதே மாதிரி தானே நாங்களும் கஷ்டப்பட்டிருப்போம். அப்போ நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்த. எங்கள் வீடு எங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சியே. அப்போ உன்கிட்ட வந்து நான் பேசினேன்ல, உங்கள் வீட்டுக்கு வந்து பேசினப்ப என்னெல்லாம் சொன்னேன். நான் நினச்ச மாதிரியே இப்போ ரேகா சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா சிந்தாமணி? இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நீ பதில் பேச முடியாமல் என்ன செய்யன்னு தெரியாம அமைதியா இருக்கீங்களே விஜயா, இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் இப்படி தானே இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் என்னை பற்றி யோசிக்கவே இல்லை சிந்தாமணி. ஆனால் சிந்தாமணி என்னுடைய ஃப்ரெண்டுன்னு வீட்டில் எல்லார்கிட்டேயும் உங்களை ரொம்ப பாராட்டி பேசுவேன், உங்களை விட்டு கொடுக்காம பேசுவேன். ஆனால் நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்களே சிந்தாமணி. இப்போ அதே மாதிரி நீங்களும் ஏமாந்து போய் நிற்கிறீங்க. உங்கள் பொண்ணு ரேகாவை நம்பி ஏமாந்து போய் நிற்கிறீங்க சிந்தாமணி. அதான் நான் சந்தோஷப்படுறேன்னு விஜயா சொன்ன உடனே ரொம்ப கோவமாக சிந்தாமணி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, என்னம்மா சிந்தாமணி எப்படி இங்கே வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் சிந்தாமணி கிட்ட நீங்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டீங்க, பதில் பேச முடியாமல் சிந்தாமணி இங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்லும்போது, சிந்தாமணி எதுக்காக வந்தாங்கன்னு உனக்கு தான் தெரியுமே முத்து. எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு. அதான் பதில் பேச முடியாமல் சிந்தாமணி இங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இருந்தாலும் சிந்தாமணிக்கு இங்கே தான் கல்யாணம் நடக்குதுன்னு எப்படி தெரியும் அத்தை அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உடனே விஜயா சொல்கிறாங்க, மீனா எனக்கு என்ன தெரியும், யாராவது உண்மையை சொல்லியிருப்பாங்க. ஆனால் கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சுல, அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்குற? கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்கள சாப்பிட வர சொல்லு மீனா. முதல்ல நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்க. ஏன் என்கிட்ட கேள்வி கேட்குறேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க விஜயா. ஆனால் பார்வதிக்கு உண்மை தெரிஞ்சதால் பார்வதி விஜயா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் இப்போ வரைக்கும் சிந்தாமணி எப்படி இங்கே வந்தாங்கன்ற உண்மை தெரியாமல் விஜயா கிட்டேயே கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணமே விஜயா தான். ஆனால் சிந்தாமணி வந்த உடனே மீனாவுக்கும் முத்துவுக்கும் விஜயா சப்போர்ட் பண்ணி பேசுகிறா. சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுக்குறா. அதனால தான் இந்த உண்மையை சொல்லாமல் அமைதியாக இருக்கேன். ஆனால் சிந்தாமணியால் நிறைய பிரச்சனை வந்திருந்தா கண்டிப்பாக விஜயாவால் தான் சிந்தாமணி இங்கே கல்யாணத்துக்கு வந்தாங்கன்ற உண்மையை எல்லார்கிட்டேயும் சொல்லியிருப்பேன் அப்படின்னு இங்கே விஜயாவை பற்றி யோசிக்கிறாங்க பார்வதி. கல்யாணம் நல்லபடியாக நடந்துடுச்சு. என்னதான் சிந்தாமணி வந்து பேசினாலும் பிரச்சனை செஞ்சாலும் விஜயாவே இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லை அண்ணாமலை அப்படின்னு பாட்டி விஜயாவை பாராட்டி பேசுகிறாங்க. உடனே விஜயா யோசிக்கிறாங்க, நல்ல வேலை முத்துவோட பாட்டிக்கு இப்போ வரைக்கும் இந்த உண்மை தெரியல. அதனால தான் முத்துவோட பாட்டி என்னை பெருமையாக பேசுகிறாங்க, பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க விஜயா. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம் விஜயாத்தை, வீட்டில் இருக்கும்போது எங்களை புரிஞ்சுக்காமல் பேசுவீங்க. ஆனால் இன்னைக்கு சிந்தாமணி வந்த உடனே சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணாமல் எங்களுக்காகவும் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்காகவும் பேசியிருக்கீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க மீனா. பரவாயில்ல மீனா, எப்பயுமே நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேன். நீ மட்டும் என் பேச்சை கேட்டேன்னா நானும் உன்னை மருமகளாக புரிஞ்சுப்பேன் மீனா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாத்த, நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்காக பேசுகிறத நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா.
உண்மையாவே விஜயா கல்யாணத்துக்கு வந்த உடனே ஏதாவது பிரச்சனை செய்வான்னு யோசிச்சேன். ஆனா இன்னைக்கு மீனா நம்ம எல்லாருக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான்னு சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை. இங்க மனோஜ் வந்து விஜயா ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா யோசிக்கிறாங்க. கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்கும். எப்படியும் அம்மா வேற வீட்டுக்கு சீக்கிரமா திரும்பி வந்துருவேன்னு சொன்னாங்க. அதனால இப்பவே அங்க கனகாவோட அம்மாவ பார்த்து பேசணும் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்க கனகாவோட அம்மா மனோஜ் வரத பார்த்துட்டு, "என்ன மனோஜ் நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல அதான் உங்கள பார்த்து பேசினேன்ல. அதான் அந்த சார் வந்து பேசினார்ல. நான் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த குடுத்தா தான், அதுக்கப்புறம் சீக்கிரமா எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும். நானும் கனகாவ கல்யாணம் பண்ணிக்க முடியும். நீங்க உண்மையாவே நல்ல வசதியா இருக்கீங்க. அ உங்க பொண்ணு கனகாவ நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக யோசிச்சேன். ஆனா இப்ப நீங்க எனக்கு உதவி செய்யும்போது, நான் என் அம்மா, அப்பா பேச்ச கேட்காம கண்டிப்பா கனகாவ கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா எனக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும், உதவி செய்யணும்னு சொன்ன உடனே, மனோஜ் அந்த சார் வந்து பேசினாரு. உங்களுக்காக சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டேன். இந்தாங்க மனோஜ், இந்த பணத்த வாங்கிக்கோங்க. ஆனா இன்னும் 2டே நாளையில என் பொண்ணு கனகாவ நீங்க கல்யாணம் பண்ணணும். என் பொண்ணு கனகாவ உங்க வீட்டுக்கு மருமகளா கூப்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்றீங்க? எங்க வீட்ல என் கல்யாணத்த பத்தி பேசவே இல்ல. எங்க வீட்ல உள்ள எல்லாரும் என்னுடைய பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க கிட்ட என் கல்யாணத்த பத்தி பேசல. அப்புறம் எப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய முடியும்? என் அம்மாவுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சா, அவ்வளவுதான் தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்வாங்க. அப்படின்னு மனோஜ் வந்து சொல்லும்போது, இங்க கனகாவோட அம்மா சொல்றாங்க, "நீங்க கேட்ட பணத்த நான் குடுத்துட்டேன். அதே மாதிரி நான் சொல்ற மாதிரியே இந்த கல்யாணத்துக்காக நீங்க எல்லா ஏற்பாடையும் செய்யணும். அவ்வளவுதான் மனோஜ். இல்லன்னா நான் குடுத்த இந்த பணத்த திருப்பி குடுத்துருங்க. அதே மாதிரி கனகாவ நீங்க கல்யாணம் பண்ணிக்கவும் வேண்டாம்." அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதா இருக்குன்னு சொல்லும்போது, எனக்கு இவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப நான் மட்டும் இவங்ககிட்ட சரின்னு சொல்லலன்னா, அதுக்கப்புறம் கனகாவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த வசதியான வாழ்க்கையும் கிடைக்காது. பெரிய பிசினஸ் செய்ய முடியாதே! அதனால வேற வழி இல்ல. இப்ப இவங்க பேச்ச கேட்டு தான் ஆகணும். உடனே கல்யாண ஏற்பாட செய்யணும் அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. இங்க கனகாவோட அம்மாகிட்ட சொல்றாங்க, "நீங்க சொல்றதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உடனே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி வராரு மனோஜ். இங்க ரோகிணிக்கு ஃபோன் பண்ண உடனே ரோகிணி ரொம்ப சந்தோஷமா, "பரவால்ல மனோஜ். விஜயா அத்தை கிட்ட பேசினேன். ஆனா இவ்ளோ சீக்கிரமா நீ பணத்த ஏற்பாடு பண்ணுவேன்னு யோசிக்கவே இல்ல. நான் தான் உனக்கு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு குடுத்தேன். இந்த கடைக்கு ஓனரா இருக்கிற நீ, இப்ப இவ்ளோ பணத்த உடனே ஏற்பாடு பண்ற. ஆனா என்ன பத்தி நீ யோசிக்கவே இல்ல. பரவால்ல மனோஜ். நீயாவது உன்னுடைய வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்க. இனி என்னுடைய பையன் கிரிஷுக்காக மட்டும் தான் நான் என் வாழ்க்கைய பார்த்துக்க போறேன். இனி உனக்கு எந்த பிரச்சனையும் செய்யவே மாட்டேன் மனோஜ்." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட ரோகிணி பணத்த வாங்கிர்றாங்க. ஆனா மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட சொல்றாங்க, "என்ன ரோகிணி இப்படிலாம் பேசுறேன்னு?" கேட்கும்போது, "ஆமா மனோஜ். இனி நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் மனோஜ். நீ சந்தோஷமா உன்னுடைய வாழ்க்கைய பார்த்துக்கன்னு" சொல்லும்போது, உடனே மனோஜோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க, "என்னப்பா மனோஜ், ரோகிணி கிட்ட இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்க? அதான் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த வாங்கிட்டல்ல? ரோகிணி இனி எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்க. சீக்கிரமாவே உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்னு அவங்க கிட்ட அந்த பேப்பர்ல கையெழுத்து வாங்க வேண்டியதானே?" அப்படின்னு சொல்லும்போது, "அது எப்படி முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ரோகிணி என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்றா. இப்ப எப்படி ரோகிணி கிட்ட வந்து பேசி அ நான் வந்து இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லும்போது, "அப்புறம் எப்படி உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்? நீ ரோகிணிக்கு பணம் குடுத்துருக்க. ஆனா எந்த ஆதாரமும் உன்கிட்ட இல்ல. நீ பணம் குடுக்கலன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, அப்புறம் உனக்கு தானே பிரச்சனை வரும்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல. ரோகிணி மறுபடியும் என்ன ஏமாத்த மாட்டா. பொய் சொல்ல மாட்டா. ரோகிணிய பத்தி எனக்கு தெரியும். ரோகிணிய தான் நான் ஏமாத்திட்டேன். என் அம்மா பேச்ச கேட்டு ரோகிணி கிட்ட பேசாம இருந்தேன். அது மட்டும் இல்லாம இப்ப ரோகிணி எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு, தன்னுடைய வாழ்க்கைய பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் எதுக்கு யோசிக்கணும்? எனக்கு எப்படியும் சீக்கிரமாவே டிவோர்ஸ் கிடைச்சிரும். நான் கனகாவ கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். எனக்கு ரோகிணி மேல நம்பிக்கை இருக்கு. இனி ரோகிணியால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால நீங்க உங்க வேலைய பாருங்க." அப்படின்னு மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டு சந்தோஷ புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசுறாரு. மனோஜுக்கு உண்மையாவே உதவி செய்யணும்னு நெனைக்கிறேன். மனோஜ் இப்படி ரோகிணிய ரொம்பவே நம்புறாரு. ஆனா ரோகிணி கண்டிப்பா அ மனோஜ் கிட்ட பணத்த வாங்கியிருக்காங்க. ஆனா, இந்த பணத்த நான் வாங்கவே இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா, மனோஜ் தானே கஷ்டப்படணும். ஆனா மனோஜ் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜோட ஃப்ரெண்டு. மனோஜ் ரொம்ப சந்தோஷமா விஜயாவுக்கு ஃபோன் பண்றாரு. "அம்மா, நீங்க சொன்ன மாரியே பணத்த ஏற்பாடு பண்ணிட்டேன். ரோகிணி கிட்ட குடுத்துட்டேன்ம்மா. இனி ரோகிணி கண்டிப்பா பிரச்சனை செய்ய மாட்டாங்க. எனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுதும்மா." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா மனோஜ்? நீ உண்மைய தான் சொல்றியா? ஆமா, உன்னுடைய ஃப்ரெண்டு பணத்த ஏற்பாடு பண்ணி குடுத்துட்டாங்களா? நீ சொல்றதெல்லாம் உண்ம தானே?" அப்படின்னு மறுபடியும் விஜயா கேட்கும்போது, "ஆமாம்மா. நான் சொன்ன மாதிரியே என் ஃப்ரெண்டு பணத்த ஏற்பாடு பண்ணி குடுத்துட்டாங்க. அம்மா, இனி ரோகிணியால எந்த பிரச்சனையும் வராது. என் ஃப்ரெண்டு சந்தோஷ் சொன்ன மாதிரியே
கனகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் மறுபடியும் இப்படிலாம் பேசிட்டு இருந்த நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு குடுப்பேன். அதுவரைக்கும் நீ என் பேச்சு தான் கேட்கணும். எனக்கு தெரியாம ஏதாவது தேவையில்லாத வேலைய செஞ்ச, அப்புறம் கண்டிப்பா நான் பொறுமையா இருக்க மாட்டேன் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா நான் கண்டிப்பா உங்க பேச்சு தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஃபோன வைக்கிறாரு. அம்மா இன்னும் நம்ம வீட்டுக்கு வரல. ஆனா, கனகாவோட அம்மாகிட்ட நான் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த வாங்கி ரோகிணி கிட்ட குடுத்துட்டேன். இப்ப ரோகிணியால எந்த பிரச்சனையும் வராது. ஆனா, கனகாவ எப்படி இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது? எப்படியாவது எனக்கு நெறைய வேலை இருக்குன்னு கனகாவோட அம்மாகிட்ட சொல்லி சமாளிக்கணும். கண்டிப்பா இப்ப அம்மாவுக்கு தெரியாம கனகாவ கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. இவங்க கிட்ட பணம் வாங்கியிருக்கோம். அதனால அவங்க நம்மகிட்ட கேள்வி கேட்டா, ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். வேற வழியே இல்ல. என் அம்மா பேச்ச தான் கேட்கணும் அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. இங்க கனகாவோட அம்மா மனோஜுக்கு ஃபோன் பண்றாங்க. "என்ன மனோஜ், கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு தான் நானும் நம்புறேன். ஆனா நீங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யாம கடையில இருக்க வேலைய மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறீங்க. என்ன மனோஜ் இதெல்லாம்?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கடையில நெறைய வேலை இருக்கு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஆர்டர நல்லபடியா முடிச்சுட்டு கல்யாண ஏற்பாட செய்யலாமேன்னு நெனச்சேன். இன்னும் கொஞ்ச நாள் நீங்க பொறுமையா இருங்க. சீக்கிரமாவே கனகாவ நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் வீட்ல எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்புறம் நாங்களே உங்ககிட்ட வந்து பேசுவோம். இந்த கல்யாணத்த ரொம்ப நல்லபடியா நடத்தி வைப்பாங்க. எங்க வீட்ல உள்ள எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க." அப்படின்னு மனோஜ் பேசுறத கேட்டு, மனோஜ் உண்மையா தான் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு கனகாவோட அம்மா மனோஜ் பேச்ச கேட்டு மனோஜ நம்புறாங்க. அப்பதான் மனோஜ் யோசிக்கிறாரு, பரவால்ல. நான் கேட்ட மாதிரியே எனக்கு நெறைய பணம் குடுத்தாங்க. அந்த பணத்த நான் ரோகிணி கிட்ட குடுத்துட்டேன். இப்ப என் பேச்ச கேட்டு என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. எனக்கு இதுவே போதும். ஆனா இப்ப நான் கனகாவ கல்யாணம் பண்ணிக்க போறதே இல்ல. என் அம்மா பேச்ச தான் கேட்க போறேன். அது மட்டும் இல்லாம, என்னுடைய அம்மா சரின்னு சொன்னா தான் நான் கனகாவ கல்யாணம் பண்ணிப்பேன். அதுவரைக்கும் கனகாவோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாலும் நான் பேச போறதே இல்ல அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. எப்படியாவது என் பொண்ணு கனகாவுக்கு மனோஜ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனச்சேன். அதனால மனோஜ் என்கிட்ட உதவி கேட்டப்ப, அந்த சார் பேசினதால நானும் சரின்னு மனோஜுக்கு உதவி செஞ்சேன். ஆனா இப்ப மனோஜ் கிட்ட பேசவே முடியல. மனோஜோட கடைக்கு போனா, மனோஜ் நெறைய வேலை இருக்குன்னு பேச மாட்டேங்கிறாரு. மனோஜுக்கு ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறாரு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்ப மனோஜ் என்ன ஏமாத்தணும்னு நெனச்சாரா? என்கிட்ட உதவி கேட்ட மனோஜ், எப்படியாவது கனகாவ கல்யாணம் பண்ணிப்பேன். என் அம்மா பேச்ச கூட கேட்கவே மாட்டேன். கல்யாண ஏற்பாட உடனே செய்வேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப மனோஜ் இப்படி செய்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா மனோஜ் கனகாவ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நெனைக்கிறாரு. இனி நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன். இதுக்காக தான் மனோஜுக்கு நான் பணம் குடுக்கும்போது, மனோஜுக்கு தெரியாம நான் என் ஃபோன்ல எல்லா ஆதாரமும் இருக்கணுன்றதுக்காக நானும் இந்த ஆதாரத்தெல்லாம் வச்சிருக்கேன். ஆனா மனோஜ் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு போனார்ல, அப்பவே தெரியும். மனோஜ பத்தி ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். என்னையும் கனகாவையும் ஏமாத்தணும்னு நெனச்சா நான் எதுக்காக பொறுமையா இருக்கணும்? இனி மனோஜ நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. மனோஜ் வேணும்னே அ ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த எங்ககிட்ட இருந்து வாங்கணும்னு நெனச்ச மனோஜ், இப்ப நான் ஃபோன் பண்ணா பேச மாட்டேங்கிறாருன்னா, கண்டிப்பா கனகாவ கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுன்னு தான் மனோஜ் யோசிக்கிறாரு. அதனால இனி மனோஜ் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால மனோஜோட வீட்டுக்கு போனா தான் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க கனகாவோட அம்மா. அது மட்டும் இல்லாம, மனோஜ் என்னை ஏமாத்தியிருக்காரு. என்கிட்ட நெறைய பணம் வாங்கியிருக்காரு. அந்த பணத்த திருப்பி தரவே இல்லன்னு போலீஸ் கிட்ட உதவி கேட்டா தான் மனோஜ் மட்டும் இல்ல, விஜயாவுக்கும் சரியான பதில் குடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கனகாவோட அம்மா யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் மனோஜ் "என்ன மீனா? எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனா வந்த உடனே வீட்ல இருக்க வேலைய பொறுப்பா பார்க்கவே மாட்டீங்களா? இவ்ளோ நேரம் ஆகுது. சாப்பாடெல்லாம் செய்யவே இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, "இப்பதான் எல்லாரும் வீட்டுக்கு வந்தோம். ஆனா மீனா உடனே கிச்சன்ல இருக்க வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டா. நீங்க எல்லாரும் இவ்வளோ நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்கல்ல. நீ எதுக்காக மனோஜ் இப்ப மீனா கிட்ட கேள்வி கேட்குற?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா எனக்கு கடையில நெறைய வேலை இருக்கு. நீங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. நீங்க வேணும்னா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா என் வேலைய பொறுப்பா நான் பார்க்கணும்ல." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா மனோஜ், ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த நீ குடுத்துட்ட." அப்படின்னு விஜயா சொல்லும்போது நான் நம்பவே இல்ல. "நீ சொல்றது எல்லாமே உண்மைதானா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாப்பா, நான் தான் பெரிய பிசினஸ் செய்றேனே. என் ஃப்ரெண்டு என்ன நம்பி அந்த பணத்த குடுத்தாரு. நானும் உடனே ரோகிணி கிட்ட அந்த பணத்த குடுத்துட்டேன். ரோகிணி இனி எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன்னு அவங்க வேலைய தான் பார்க்குறாங்க. இப்ப வரைக்கும் ரோகிணி எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லப்பா." அப்படின்னு சொல்லும்போது, "இத கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா உண்மையாவே ரோகிணிக்கு பணம் குடுத்துட்டல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாப்பா, நான் என்ன அ வந்து முத்து உதவி செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே உங்ககிட்ட உதவி கேட்பேன்னு நெனச்சீங்களா? யார்கிட்டயும் உதவி கேட்கவே கூடாதுன்னு நெனச்சேன். பாத்தீங்கள்ல, என் ஃப்ரெண்டு எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னு." சொல்லும்போது முத்து சொல்றாரு, "என்னால இன்னும் நம்பவே முடியல.
நீ மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செஞ்சேன்னா நாங்கள் யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு நாங்கள் எல்லாரும் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா உன்னால தான் நிறைய பிரச்சனை வருது. இத்தனை நாள் நாங்கள் எல்லாரும் ரொம்ப பொறுமையாக இருந்தோம். ஆனால் இனி உன்னால் ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் யாருமே பொறுமையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு முத்து சொல்லும்போது மனோஜ் அமைதியாக இருக்காரு. அந்த சமயம் மனோஜ், விஜயா அப்படின்னு அங்கே வீட்டுக்கு வந்த அண்ணாமலையோட வீட்டுக்கு வந்த கனகாவோட அம்மா கூப்பிடுறாங்க. யார் வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு அங்கே வந்த விஜயா பார்த்த உடனே நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. உடனே நான் மனோஜ் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, கனகாவும் கனகாவோட அம்மாவும் விஜயா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மனோஜ் பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்காரு. இவங்க எதுக்காக வந்திருக்காங்க? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு. அப்புறம் எதுக்காக இவங்க வரணும் அப்படின்னு ரொம்பவே பதட்டமா இருக்காரு மனோஜ். அங்க வந்த கனகாவோட அம்மா, "என்ன மனோஜ், என்ன பார்த்த உடனே சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். இனியாவது உங்க வீட்ல எல்லார்கிட்டயும் உண்மைய சொல்வீங்களா? இல்ல பதில் பேசாம அமைதியா தான் இருப்பீங்களா? கனகாவ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. உங்க பேச்ச கேட்டு, நீங்க கேட்ட மாரியே ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த நானும் குடுத்தேன். ஆனா இப்ப வரைக்கும் கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரியலையே. கனகாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த வாங்குறதுக்காக தான் என்கிட்ட பொய் சொன்னீங்களா? அப்படின்னு கனகாவோட அம்மா கேள்வி கேட்ட உடனே வீட்ல இருக்க எல்லாரும் மனோஜ பார்க்குறாங்க. மனோஜ் இவ்வளோ நேரம் எங்ககிட்ட என் ஃப்ரெண்டு தான் உதவி செஞ்சாங்க. ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த குடுத்துட்டேன்னு பேசினானே. இப்ப என்ன? இவங்க கிட்ட தான் மனோஜ் பணம் வாங்கியிருக்கானா? அப்ப இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதானா? மனோஜ் மறுபடியும் பிரச்சனை செஞ்சுட்டானா? மனோஜால நாங்க எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு தான் நிக்கணும். இந்த மனோஜுக்கு வேற வேலையே இல்ல. அப்படின்னு வீட்ல இருக்க எல்லாரும் யோசிக்கும்போது, இங்க விஜயா சொல்றாங்க. என்னது? ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த மனோஜ் உங்ககிட்ட வாங்குனானா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா. மனோஜ் ஏற்கனவே எங்க வீட்டுக்கு வந்தாரு. என் பொண்ணு கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. மனோஜ் பேச்ச கேட்டு, மனோஜ் மேல உள்ள நம்பிக்கையில ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த நானும் குடுத்தேன். ஆனா, அதுக்கப்புறம் எங்க வீட்ல உள்ள எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. நானே வந்து உங்க எல்லார்கிட்டயும் பேசுறேன். சீக்கிரமா கல்யாண ஏற்பாடு செய்றேன்னு சொன்ன மனோஜ், அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே இல்ல. நான் கடைக்கு வந்தாலும் மனோஜ் கிட்ட பேச முடியல. ஏதாவது ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. எனக்கு மனோஜ் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. அதனால தான் மனோஜ் எங்க எல்லாரையும் ஏமாத்தணும்னு நெனச்சிருக்காரு. இனியும் நான் பொறுமையா இருக்க முடியாது. மனோஜ், நான் குடுத்த பணத்த திருப்பி குடுங்க. என் பொண்ணு கனகாவ நீங்க கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டாம். அதே மாதிரி நீங்க என்ன ஏமாத்தியிருக்கீங்க. பொய் சொல்லியிருக்கீங்க மனோஜ். உங்களுக்கு சரியான பதில் கிடைக்க தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது, என்னது? ரோகிணிக்காக நான் வாங்குன பணத்த திருப்பி தரணுமா? என்கிட்ட இப்ப அவ்ளோ பணம் இல்லையே! அப்படின்னு சொல்றாரு மனோஜ். உடனே முத்து சொல்றாங்க. இவங்கள எனக்கு ஏற்கனவே தெரியும். என் கார்ல வந்திருக்காங்க. இவங்க பொண்ணு ஏற்கனவே வந்து எங்க இருக்காங்கன்னு தெரியாம, நான் தான் வந்து இவங்களுக்கு உதவி செஞ்சேன், கண்டுபிடிச்சு குடுத்தேன். ஆனா இப்ப வேணும்னே கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவங்கள ஏமாத்தியிருக்க. என்ன மனோஜ் இதெல்லாம்? இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்க. அவங்க பொண்ணு கனகாவோட வாழ்க்கைக்காக நீ பேசுறது எல்லாமே உண்மைன்னு நம்பி, நீ கேட்ட உடனே உனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அதனால தான் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த திருப்பி குடுத்துருக்க. ஆனா இப்ப அவங்கள ஏமாத்தணும்னு நெனச்சிருக்க. அப்படிதானே? இப்ப நீ கனகாவ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையான்னு சொல்லும்போது, இல்ல நான் எப்பயுமே அம்மா பேச்ச தான் கேட்பேன். உண்மையாவே கனகாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். அப்பதான் புது பிசினஸ் ஆரம்பிக்க முடியும். இவங்க நல்லா வசதியா இருக்காங்க. இவங்களுக்காக அ பெரிய பிசினஸ்லாம் இருக்கு. அதனால கனகாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சது எல்லாமே உண்மதான். ஆனா அம்மா தான் சரின்னு சொல்லவே இல்லையே. அதான் இவங்க கிட்ட உண்மைய சொல்லாம, எப்படியாவது ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த இவங்க கிட்ட வாங்கணும்னு நெனச்சேன். அதான் இப்படி கல்யாண ஏற்பாட நான் செய்றேன்னு சொன்னேன். அம்மா, நீங்க தாம்மா உதவி செய்யணும். இப்ப நான் என்னம்மா செய்றது? கனகாவ கல்யாணம் பண்ணிக்கலன்னா, நான் உடனே அவங்க கிட்ட வாங்குன பணத்த திருப்பி தரணும். என்கிட்ட இப்ப அவ்ளோ பணம் இல்ல. பேசாம கனகாவ கல்யாணம் பண்ணிக்கட்டுமாம்மா? இல்லன்னா எப்படியாவது அவங்க நான் பொய் சொல்லியிருக்கேன், நான் ஏமாத்தியிருக்கேன்னு போலீஸ் கிட்ட உதவி கேட்டாங்கன்னா, நான் தாம்மா வசமா மாட்டிப்பேன். ஏற்கனவே என்னால சரியா பிசினஸ் செய்யவே முடியல. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதனால தான் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த ஏற்பாடு பண்ண முடியாம என்ன செய்யன்னு யோசிச்சேன். அந்த சார் தான் இப்படி ஒரு யோசனை சொன்னாரு. அவர் பேச்ச கேட்டு தான் கனகாவோட அம்மாகிட்ட அ உதவி கேட்டேன். அவங்களும் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த என்கிட்ட குடுத்தாங்க. ஆனா உடனே கனகாவ நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க வீட்ல உள்ள எல்லார்கிட்டயும் இந்த உண்மைய சொல்லணும்னு சொன்னப்ப, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேம்மா. நீங்க பாட்டி வீட்ல இருந்தப்ப உங்ககிட்ட பேசினேன். நீங்க தான் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டீங்க. இப்ப என்னம்மா செய்றதுன்னு சொன்ன உடனே, மனோஜ், எங்ககிட்ட கேட்காம கனகாவோட அம்மாகிட்ட நீ எதுக்காக பணம் வாங்குன? அது மட்டும் இல்லாம, அவங்க உன் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா நீ அவங்கள ஏமாத்தியிருக்க மனோஜ். நான் தான் சொன்னேன்ல,
கனகாவை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இரு, முதல்ல உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கட்டும்னு. நீ எங்க பேச்ச கேட்காம தேவையில்லாத வேலைய செய்வ. இப்ப என்ன செய்யணும்னு என்கிட்டயே வந்து கேள்வி கேட்குறியா? எப்படியாவது இவங்களுக்கு தர வேண்டிய பணத்த திருப்பி குடுக்கணும். இல்லன்னா அப்புறம் உனக்கு என்னால உதவி செய்யவே முடியாது. ஆனா கனகாவ நீ கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுன்னு சொல்லும்போது, "அம்மா என்கிட்ட இப்ப அவ்ளோ பணம் இல்லம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "பாத்தியா? கனகா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டே இருக்காங்க. என் பேச்ச கேட்காம நீ கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா, எப்படி மனோஜ் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. என்ன இருந்தாலும் அவங்க வந்து பெரிய பிசினஸ் செஞ்சாலும், அவங்க நல்ல வசதியாவே இருந்தாலும், கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நான் சரின்னு சொல்லவே மாட்டேன். என் பேச்ச கேட்டா நீ என் வீட்ல இருக்கலாம். இல்ல கனகாவ தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா, இப்பவே இங்கேருந்து கிளம்பு மனோஜ். என்கிட்ட நீ பேசவே வேண்டாம்" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கனகாவோட அம்மா ரொம்ப கோவமா, "என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மனோஜ் எங்க பேச்ச கேட்காம எங்கள ஏமாத்தியிருக்காரு, பொய் சொல்லியிருக்காரு. ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த தர முடியாம மனோஜ் கஷ்டப்பட்டாரு. நானும் உதவி செஞ்சேன். ஆனா, என் பொண்ணு கனகாவ பத்தி இங்க விஜயாவும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க, மனோஜும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா, உங்களுக்கு நாங்க உதவி செய்யணும், சப்போர்ட் பண்ணணும். அப்படிதானே? இனியும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். எனக்கு தெரியும், கண்டிப்பா மனோஜ் எங்க பேச்ச கேட்கவும் மாட்டாரு. மனோஜ் எங்களுக்கு தர வேண்டிய பணத்த திருப்பி தரப்போறதும் இல்ல. ஆனா நான் பொறுமையா இருக்க மாட்டேன். மனோஜ் நீங்க பொய் சொல்லியிருக்கீங்க, ஏமாத்தியிருக்கீங்க. என் பொண்ணு கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தானே நீங்க ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த என்கிட்ட வாங்குனீங்க. இந்த பணத்த எனக்கு உடனே நீங்க திருப்பி தரணும். இப்பவே நான் குடுத்த பணம் எனக்கு வேணும் மனோஜ். இல்லன்னா இப்பவே போலீஸ் கிட்ட உதவி கேட்பேன்னு சொல்லும்போது, விஜயா சொல்றாங்க, "என்ன நீங்க தேவையில்லாம வந்து பிரச்சனை செய்றீங்க? என் பையன் மனோஜ் உங்ககிட்ட பணம் வாங்கவே இல்ல. போதுமா? இப்ப நீங்க என்ன செய்யணும்னு நெனைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? மனோஜ் எங்க வீட்டுக்கு வந்தது, என்கிட்ட பேசினது, எங்ககிட்ட பணம் வாங்குனதுன்னு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அது எப்படி நீங்க மனோஜ் எங்ககிட்ட பணமே வாங்கலன்னு சொல்வீங்க?" "என்ன விஜயா, மனோஜ் தான் எங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காரு. எங்கள ஏமாத்தணும்னு நெனைக்கிறாருன்னு நெனச்சேன். ஆனா நீங்க மனோஜ் பணமே வாங்கலன்னு பேசுறீங்களே! அப்ப உங்களுக்கும் நான் சரியான பதில் குடுத்தா தானே, எங்கள பத்தி நீங்க புரிஞ்சுப்பீங்க. என் பொண்ணு இங்க மனோஜ வந்து உண்மையாவே விரும்புறா. மனோஜோட கடைக்கு போகணும், மனோஜ் கிட்ட பேசணும்னு மனோஜ பத்தியே பேசிட்டு இருக்கா. அதனால தான் மனோஜ் வந்து கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, மனோஜோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நெனச்சேன். அதே மாதிரி என் பொண்ணு கனகாவும் சந்தோஷமா இருப்பான்னு நெனச்சேன். நீங்க எங்கள புரிஞ்சுக்காம எங்கள ஏமாத்தணும்னு நெனைக்கிறீங்க. வேணும்னா இந்த ஆதாரத்த பார்க்குறீங்களா? மனோஜ் நீங்க வந்து என்கிட்ட பேசியிருக்கீங்க. பணத்த வாங்கியிருக்கீங்க. ஆனா, இப்ப அதெல்லாம் இல்லன்னு உங்க அம்மா சொல்றாங்க. என்கிட்ட நீங்க பணம் வாங்குனீங்களா இல்லையா மனோஜ்? அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் யோசிக்கிறாரு. அம்மா சொன்ன மாதிரியே சொல்லிர்லாமா? அப்படின்னு யோசிக்கும்போது, இவங்க கிட்ட வேற ஆதாரம் இருக்கே! என்ன செய்றதுன்னு மனோஜ் யோசிக்கிறாரு. இந்த பணத்த திருப்பி தரவும் முடியாத நிலைமையில இருக்கேன்னு யோசிக்கும்போது, இங்க வந்து கனகாவோட அம்மா ரொம்ப கோவமா மனோஜுக்கும், விஜயாவுக்கும் சரியான பதில் குடுக்குறதுக்காக போலீஸ் கிட்ட உதவி கேட்குறாங்க. அவங்க கிட்ட தெளிவான ஆதாரம் இருந்ததால, மனோஜ் கனகா வீட்டுக்கு போயிருக்காங்க. கனகாவோட அம்மா கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. ரோகிணிக்காக தான் இந்த பணத்த வாங்கியிருக்காங்கன்ற எல்லா உண்மையும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம மனோஜும், விஜயாவும் தேவையில்லாம பிரச்சனை செய்றாங்க. கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் மனோஜ் உதவி கேட்டிருக்காரு. ஆனா இப்ப கனகாவ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு விஜயா பிரச்சனை செய்றாங்க. விஜயா பேச்ச மனோஜ் கேட்குறாரு. இப்ப நாங்க தான் ஏமாந்து போய் நிக்கிறோம். அதே மாதிரி மனோஜ் எங்களுக்கு தர வேண்டிய பணத்தையும் திருப்பி தராம எங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு போலீஸ் கிட்ட உதவி கேட்டதால, மனோஜும், விஜயாவும் வசமா மாட்டிக்கிறாங்க. இங்க விஜயா என்ன செய்யன்னு தெரியாம ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. "என்ன மனோஜ், நான் தான் சொன்னேன்ல கொஞ்சம் பொறுமையா இருன்னு. நீ பேசாம முத்து மீனா கிட்டயே உதவி கேட்டுருக்கலாம். ஆனா உன்ன புரிஞ்சுகிட்டு முத்துவும், மீனாவும் உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப பாரு எங்க பேச்ச கேட்காம நீ கனகாவோட அம்மாகிட்ட அ உதவி கேட்டிருக்க. அவங்களும் உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா இப்ப அந்த பணத்த திருப்பி தர முடியாம நீ தான் வந்து இப்படி பிரச்சனை செய்ற. உன்னால இப்ப நானும் வசமா மாட்டிக்கிட்டேன். உனக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கவே கூடாது. உனக்காக பேசினேன். இப்ப நான் தான் வசமா மாட்டிக்கிட்டேன் மனோஜ். என்ன செய்றது மனோஜ்? அப்படின்னு கேட்கும்போது, "அம்மா அந்த பணத்த எப்படியாவது திருப்பி தரணும்மா. இல்லன்னா கனகாவ கல்யாணம் பண்ணிக்கணும்மா" அப்படின்னு சொல்லும்போது, "கனகாவ நீ கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயம் ரோகிணி வராங்க. "என்ன மனோஜ், கனகாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? அது எப்படி மனோஜ்? உனக்கு தான் இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கலையே" அப்படின்னு சொல்லும்போது, "அதான் நீ கேட்ட பணத்த குடுத்துட்டேன்ல" அப்படின்னு சொல்றாரு மனோஜ். "அப்படியா? நீ எங்க எனக்கு பணம் குடுத்த?" அப்படின்னு ரோகிணி பேசின உடனே, விஜயா மட்டும் இல்ல, வீட்ல உள்ள எல்லாரும் யோசிக்கிறாங்க. இந்த மனோஜ் மறுபடியும் வசமா மாட்டிக்கிட்டான். ஒரு பக்கம் ரோகிணி, மனோஜ் எனக்கு பணம் குடுக்கவே இல்லன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம், நீங்க எங்ககிட்ட வாங்குன பணத்த தரலன்னா, நாங்க பொறுமையா இருக்க மாட்டோம்னு கனகாவோட அம்மா பிரச்சனை செய்றாங்க. மனோஜால மறுபடியும் இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சே! எப்படி இந்த பிரச்சனைய சமாளிக்கிறது? அப்படின்னு அண்ணாமலை, முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி எல்லாரும் யோசிக்கிறாங்க. மனோஜ் நெறைய படிச்சிருக்கான். பெரிய பிசினஸ் செய்வான் அப்படின்னு. மனோஜ் மேல ரொம்பவே நம்பிக்கையா இருந்தேன். ஆனா மனோஜ் எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டான்.
மனோஜ் என் பேச்சை கேட்காததுனால இப்போ ஒரு பக்கம் ரோகிணியால் பிரச்சனை வருது, இன்னொரு பக்கம் இங்கே கனகாவோட அம்மா எங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. அவங்க போலீஸ்கிட்ட உதவி கேட்டதால நானும் மனோஜும் வசமாக மாட்டிக்கிட்டோம். மனோஜுக்கு உதவி செஞ்சிருக்கவே கூடாது. மனோஜுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கவே கூடாது. மனோஜ் வந்து பெரிய பிஸ்னஸ் செய்வான். மனோஜுக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு நெனச்சேன். ஆனா, மனோஜால எப்பயுமே எங்களுக்கு பிரச்சனை தான் வருது அப்படின்னு மனோஜ் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க விஜயா. இங்க ரோகிணி மட்டும் இல்ல, கனகாவோட அம்மாவும் மனோஜ் வேணும்னே இப்படி எங்ககிட்ட உதவி கேட்டது மட்டும் இல்லாம, எங்களுக்கு தர வேண்டிய பணத்தையும் திருப்பி தரல. என் பொண்ணு கனகாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எங்கள ஏமாத்திட்டாங்கன்னு போலீஸ்கிட்ட உதவி கேட்டதால, அங்க விஜயாவோட வீட்டுக்கு வந்த போலீஸ் உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு விஜயாவையும், மனோஜையும் அங்கருந்து கூப்ட்டு போறாங்க. அண்ணாமலை சொல்றாங்க, "ஏற்கனவே மனோஜ் கிட்ட எவ்வளவோ சொன்னேன். கொஞ்சம் பொறுமையா இரு மனோஜ். எங்க பேச்ச கேளு மனோஜ்ன்னு. நம்ம பேச்ச மனோஜ் கேட்கவே இல்ல. இதுல மனோஜுக்கு விஜயா சப்போர்ட் பண்ணதால, மனோஜும் விஜயாவும் இப்ப வசமா மாட்டிக்கிட்டாங்க. என்ன செய்யன்னு தெரியல." அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. மனோஜ் இப்படி செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லன்னு மனோஜ் மேல ரொம்ப கோவமா இருக்காரு முத்து.